சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கோகோ பவுடரோட ரிச்னஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகணும் இந்த மாதிரி. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. 500 ml பால் நல்லா சூடாகி பொங்கி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம மில்க் பவுடரும் மில்க்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கோகோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல மில்க், அந்த பேஸ்ட்டை இந்த பாலோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் டார்க் சாக்லேட்டை சாப் பண்ணி நான் இதோட உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 200 ml நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஐஸ்கிரீமில் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 ட்ராப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் குறைவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா பவுடர் சுகர் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை ஒரு பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் இன்னொரு டைம் பீட் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு 3 மினிட்ஸ்க்கு நான் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நான் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.